ரேண்டமாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை செலக்ட் பண்ணி கேள்வி கேட்க வைக்கணும், ரேண்டமாக மக்களை வந்து கேள்வி கேட்க வைக்கணும், அதற்கு இவர்கள் பதில் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயத்தை கலந்து கொள்றதுக்கு அவங்களால முடியுமா? வாய்ப்பே கிடையாது தம்பி. இப்போ அதுக்கு தான் விஜய் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தார் சார், எங்கள் கட்சி ஒன்றும் சங்கர மடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். நிறைய பேர் வந்து கடந்து போயிடாரு, எதுக்காக சொன்னாங்கன்ட்டு நிறைய பேருக்கு வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம் அதானே டிஎம்கே? இல்லை சார், திராவிட முன்னேற்ற கழகம் தானே சார். தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம், கலைஞருக்கு பேர் தட்சிணாமூர்த்தி, ஓகே, அதோடைய முன்னேற்ற கழகம் அப்படி தானே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி தான் மாறுது இல்லை. கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி எல்லாரும் வந்து பல்லாக்கு தூக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது மடாதிபதிகள் போல. ஆனால் நம்ம இப்படி என்ன சொல்கிறது, அதுலேயாவது சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். இங்கே எந்த க்ரைட்டீரியுமே இல்லையே. அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையா பிறந்துட்டா போதுன்ற மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது மடமாக்குறது வந்து நீங்கள் செய்கிறது வந்து நம்ம மக்களை இது வரைக்கும் நீங்கள் வந்து அறிவு மடமையாக்கி வச்சிருக்கிறீங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.